அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. அழகிய அழைப்பு எனும் தலைப்பில் நமக்கும் நம் இறைவனுக்குமான நெருக்கத்தை எப்படி பிரார்த்தனைகளின் மூலம் அதிகரிப்பது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி மீண்டும் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பிரார்த்தனையை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த பிரார்த்தனையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான், ஒரு இறை நம்பிக்கையாளர் இவ்வாறு பிரார்த்திப்பார் அப்படிங்கிறத சொல்கிறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் 3வது அத்தியாயத்துடைய சூரா ஆல இம்ரானுடைய 8வது வசனத்தில் சொல்கிறான், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைத்தனா வஹப்லனா மில்லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹாப். எங்கள் இறைவா, நீ எங்களுக்கு நேர்வழியை காட்டிய பின் எங்கள் இதயங்களை அதிலிருந்து வழித்த வருமாறு செய்துவிடாதே. இன்னும் நீ உன் புறத்திலிருந்து எங்களுக்கு நல்ல அருளை அளிப்பாயாக. நிச்சயமாக நீயே பெரும் கொடையாளி. இந்த துவாவை ஒரு இறை நம்பிக்கையாளர் தன் இறைவனை நோக்கி கேட்பாருன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த அழைப்புடைய முதல் பகுதியை நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் முரணாக தெரியும். நேர்வழி காட்டிய பின் என் இதயத்தை வழி தவற செய்து விடாதே அப்படின்னு சொல்லி. எப்படி ஒரு மனிதர் நேர்வழி அடைஞ்சதுக்கப்புறம் வழி தவறி போவார்? பொதுவாக அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அவனுடைய பிறப்பிலிருந்து மரணம் வரை நிறைய அன்பளிப்புகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கான். அல்லாஹ் தான் படைக்கிற எந்த ஒரு படைப்பையும் அப்படியே கண்டுக்காமல் விட்டுறது கிடையாது. ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு ஒரு அன்பளிப்பு கிடைச்சிட்டே தான் இருக்குது. அது ஒரு நல்ல தாயாக இருக்கலாம், ஒரு நல்ல தந்தையாக இருக்கலாம், ஒரு நல்ல வாழ்க்கை துணையாக இருக்கலாம், இல்லை கண்குளிர்ச்சியான பிள்ளைகளாக இருக்கலாம், அவருடைய ஆரோக்கியமாக இருக்கலாம், இல்லை கல்வியாக இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் அன்பளிப்பு அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஆனால் இதில் எல்லாத்தையும் விட ஒரு சிறந்த அன்பளிப்பு அல்லாஹ் கிட்ட இருந்து ஒரு மனிதனுக்கு கிடைக்குதுன்னா அது என்னவா இருக்குன்னா ஹிதாயத் அப்படிங்கிற நேர்வழி மட்டும்தான். ஏன் இந்த நேர்வழியை இவ்வளோ சிறந்த அன்பளிப்புன்னு நம்ம சொல்கிறோன்னா, இது அல்லாஹுவை தவிர வேறு யாராலும் தர முடியாது. அதுதான் இதோட ஸ்பெஷலே. இந்த ஹிதாயத்தை அல்லாஹுவை தவிர வேறு யாராலையும் கொடுக்கவே முடியாது. உங்களாலையும் என்னாலையும் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் ஒரு மனிதருக்கு இந்த அன்பளிப்பை நம்ம கொடுத்துட முடியாது. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் இந்த அன்பளிப்பு ரொம்ப ஈஸியாக கிடைச்சிட்டதால இதோட மதிப்பு நம்மளுக்கு தெரியாமலே போயிடுது. இந்த நேர்வழின்ற அன்பளிப்பு யாருக்கெல்லாம் கிடைக்கல அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தா இது எவ்வளோ விலை மதிப்பு மிக்க அன்பளிப்புங்கிறத நம்ம உணர்ந்துக்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறிய தந்தையான அபு தாலிப் ரசூலுல்லாவுக்கு ஆரம்ப காலத்திலேருந்து எவ்வளோ பக்கபலமாக இருந்தாங்க. அவங்களுடைய அழைப்பு பணியில் ஃபுல்லாக இவங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. அந்த குறைஷிகள் ரசூலுல்லாவை தாக்க வரும் பொழுதெல்லாம் இவங்க அரணா நின்று பாதுகாத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தன்னுடைய மரணம் வரையில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கவே இல்லை. ரசூலுல்லாஹ் தன்னுடைய சிறிய தந்தை கிட்ட போய் நீங்கள் நேர்வழிக்கு வாங்க அப்படிங்கிறத சொல்லி எவ்வளவோ அழுது அவங்களுக்கு ஹிதாயத் கொண்டு வர முயற்சிக்கிறாங்க, முடியலை. அவங்க மரணித்து போனதுக்கப்புறமும் தன்னுடைய சிறிய தந்தையை நினச்சி ரசூலுல்லாஹ் அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே இந்த பூமியில் என் கூட இருந்த மனிதர் நாளைக்கு மறுமையில் என்னுடைய எதிரணியில் நிற்பாரே அப்படிங்கிறத நினச்சி அழுகிறாங்க. அப்போ அல்லாஹ் இந்த ஒரு நிகழ்வை குறித்து தன்னுடைய திருமறை குரானில் சொல்லும் போது சொல்கிறான், ரசூலுல்லாவை பார்த்து, இன்னக லா யஹ்தி மன் அஹ்பப்த வலாகின்னல்லாஹ யஹ்தி மையஷா. நபியே, நீர் நேசிப்பவர்களை எல்லாம் நேர்வழியில் செலுத்திவிட முடியாது, ஆனால் அல்லாஹ் தான் நாடியவர்களை மட்டும் நேர்வழியில் செலுத்துகிறான் அப்படின்னு சொல்லி. அப்போது இங்கே எனக்கும் உங்களுக்கும் இந்த ஹிதாயத், இந்த நேர்வழி கேட்காமலேயே கிடைச்சிருக்கு அப்படின்னா இது அல்லாஹ் கிட்ட இருந்து வர அன்பளிப்பு தானே. அன்பளிப்புகள்லையும் மிக சிறந்த அன்பளிப்பு தானே. இந்த அன்பளிப்பை கையில் கொடுத்த நம்முடைய இறைவன் நம்மளை அதுக்காக பிரார்த்தனையும் செய்ய சொல்கிறான். அந்த பிரார்த்தனை தான் ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைத்தனா. நேர்வழி காட்டிய பின் எங்கள் இதயத்தை அதிலிருந்து தவறுமாறு செய்து விடாதே. அப்படின்னா என்ன? நேர்வழிக்கு அப்புறம் எப்படி ஒரு மனிதர் வழி தவறி போவார்? நம்மள யாராவது அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டுட்டு திரும்ப சிலை வணக்கத்தில் போய் ஈடுபடுறோமா? இல்லை நம்ம யாரும் முஷ்ரிக்கா முர்ததா போகிறோமா? அப்படின்னா யாராவது 1-2 மனிதர்கள் தான் அப்படி இருப்பாங்க. பெரும்பான்மையான இறை நம்பிக்கையாளர்கள் இந்த மாதிரியான எதிரான வழிகேட்டில் போகிறதே கிடையாது. அப்புறம் ஏன் அல்லாஹ் இப்படி ஒரு பிரார்த்தனையை செய்ய சொல்கிறான் அப்படின்னா, நம்மளுடைய உள்ளங்கள் நேரெதிரான வழி தவறதுக்கு
போகிறதில்ல, அல்லாஹ்வுடைய கொள்கைக்கு நேர் எதிராக வழி தவறி போகிறதில்ல. ஆனால் அதே சமயம் அல்லாஹுவை நோக்கி ஒரே நேர்கோட்டில் நம்ம பயணித்து போகிறோமா? நம்ம எங்கேயுமே வழி தவறுறதே இல்லையா? கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. அல்லாஹ் நம்மளுக்கு இந்த ஹிதாயத்துன்னு கொடுத்த இந்த அன்பளிப்பை கையில் வச்சுக்கிட்டே நம்ம எத்தனை வரம்பு மீறுதல் செய்கிறோம். இந்த அன்பளிப்பை கையில் வச்சுட்டே அல்லாஹ்வுக்கு பிடிக்காத எத்தனை செயல்கள் செய்கிறோம். இந்த அன்பளிப்பை கையில் வச்சுக்கிட்டே அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்று தரக்கூடிய எவ்வளோ செயல்கள் செய்கிறோம். இப்போ இந்த ஒவ்வொரு முறை நம்ம வழி தவறும்போதும் நம்ம ஈமான் கொண்ட பின்பு நம்மளுடைய இதயம் வழி தவறுது. அப்படியே ஃபுல்லாக வழி தவறலை, கொஞ்சம் திரும்புது. ஒரு பொய் சொல்லும் போது கொஞ்சம் திரும்புது, ஏமாற்றும் போது கொஞ்சம் திரும்புது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய உள்ளம் வழி தவற ஆரம்பித்தா அது இறுதியில் நம்மளை கொண்டு போய் குஃப்ரில் விட்டுரும். அதனால தான் அல்லாஹ் நம்மளுக்கு இதை ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறான். ஒவ்வொரு முறை உங்களுடைய உள்ளம் வழி தவறி போகும்போது, நம்ம ஈமான் கொண்டு இருக்கும் பொழுதே ஏதாவது ஒரு தீமை செய்யும்போது, ஒரு 4 நாள் நம்ம நல்லா தொழுதுட்ருக்கும் போதே 5ஆவது நாள் நம்மளுடைய தொழுகையில் ஒரு தொய்வு வந்துடும். இப்போயே பாருங்களேன், நோன்பு ஆரம்பித்து 10 நோன்புகள் கடந்த நிலை, 10 நோன்புகள் அடைந்த நிலையில் நம்ம நல்லா குர்ஆனோட தொடர்புல இருந்து நல்ல அமல்கள் செஞ்சுட்டே இருக்கும் போதே திடீர்னு ஒரு 2 நாள் நம்மளுக்கு அது தொய்வு ஏற்பட்டுரும். திரும்ப தேவையில்லாத காட்சிகளை ஃபோனில் பார்ப்போம், இல்லை டிவி பார்ப்போம், பாட்டு கேட்க ஆரம்பிப்போம். இப்படி நம்ம கொஞ்சம் அப்படி வழி தவற ஆரம்பிப்போம். அப்போது இப்படி லைட்டாக சருகும் பொழுது அல்லாஹ் ஒரு இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்து, இப்போ நீங்கள் இந்த பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போது ரப்பனா லா துஸி குலூபனா பஹத இது ஹதைத்தனா அப்படிங்கிற பிரார்த்தனை எதுக்குன்னா, ஒரு இறை நம்பிக்கையாளர் தன்னுடைய நம்பிக்கையிலிருந்து சற்று சருகும்போது இந்த பிரார்த்தனையை நம்ம செய்யணும்னு அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி நீங்களும் நானும் இறை நம்பிக்கை கொண்ட அடியார்களாக இருக்கும். இந்த நொடியில் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவங்களாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய மரண நேரத்தில் இதே மாதிரி நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக நம்ம இருக்க முடியும்னு நம்மளால் வாக்குறுதி கொடுக்க முடியுமா? இல்லை, அது அல்லாஹுடைய புறத்தில் இருக்குது. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல் அசத் அப்படிங்கிற சஹாபி அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக, ஆதமுடைய மக்கள் உடைய இதயம் எல்லாம் அல்லாஹுடைய 2 விரல்களுக்கு நடுவே இருக்குது. அது அவன் நாடினா ஒரு தடவை இந்த பக்கமாகவும் இன்னொரு முறை அந்த பக்கமாகவும் திருப்பிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பிரார்த்தனையும் சொல்லித்தராங்க. யா முகல்லிபல் குலூபி சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை பிரட்டுபவனே என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்தின் மீது நிலை பெறச் செய்வாயாக. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த துவாவை பற்றி சொல்லும் போது சொல்கிறாங்க, அவங்கக்கிட்ட கேட்கப்படுது ரசூல்லா எந்த பிரார்த்தனையை அதிகமாக செய்வாங்கன்னு கேட்டபோது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த பிரார்த்தனையை தான் சொல்லி காட்டுறாங்க. யா முகல்லிபல் குலூபி சப்பித் கல்பி அலா தீனிக், எப்படிப்பட்ட ஒரு மனிதர், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதர், இந்த உலகத்துடைய இறுதி தூதர், நாளை மறுமையில் பரிந்துரை செய்யக்கூடிய தகுதி பெற்ற ஒரே மனிதர், சுவனத்துக்குள்ள முதல்ல காலடி எடுத்து வைக்க போகிற ஒரு மனிதர், அவர் அதிகமாக செய்த துவா, யா அல்லாஹ் நம்பிக்கை கொண்ட பின் என்னுடைய இதயத்தை நீ புரட்டிராத, என்னுடைய இதயத்தை நீ வழி தவற செஞ்சிடாதன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இந்த துவாவை நிறைய முறை கேட்டிருக்காங்கன்னா, நீங்களும் நானும் இதை ஒரு நாளைக்கு எத்தனை முறை கேட்பதற்கு கடமைப்பட்டவங்களாக இருக்கோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அப்போது நம்ம ஒவ்வொரு முறை வழி தவறும் பொழுதும், ஒவ்வொரு முறை ஷைத்தானுடைய வஸ்வசாக்கு நம்ம உள்ளாகும் போதும் நம்ம இறைவனை நோக்கி இந்த பிரார்த்தனை அதிகமாக செய்யணும். ரப்பனா லா துஸி குலூபனா பஹத இது ஹதைத்தனா. இந்த துவாவுடைய 2வது பகுதி பார்த்தீங்கன்னா, வஹப்லனா மில்லதுன்க ரஹ்மத்தன், உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ஒரு நல்ல அருளை கொடு, எங்களுக்கு ஒரு அன்பளிப்பை கொடுன்னு சொல்லி அல்லாஹ் கேட்க சொல்கிறான். முதல்ல உள்ளத்தை திருப்பிராதன்னு கேட்டுட்டு 2வது உன் புறத்தில் இருந்து ஒரு அன்பளிப்பு கொடுன்னு சொல்லி கேட்க சொல்கிறான். அல்லாஹ் கிட்ட இருந்து வர அன்பளிப்பு, அல்லாஹ் மட்டுமே தர அன்பளிப்பு எதுன்னு நம்ம பார்த்தோம், நேர்வழி. அப்போது அந்த நேர்வழியை அல்லாஹ் கிட்ட நம்மளை கேட்க சொல்கிறான். இன்னக அன்தல் வஹாப், நீ தான் நல்ல அருளை வழங்கக்கூடிய பெரும் கொடையாளன். வஹாப் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு முறை கொடுப்பவன் அர்த்தம் இல்லை. வஹாப் அப்படின்னா திரும்ப திரும்ப கொடுப்பவன், மீண்டும் மீண்டும் கொடுப்பவன். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனை முறை நம்ம வழி தவறி போயிருந்தாலும், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயங்களை எத்தனை முறை செஞ்சுருந்தாலும், மீண்டும் மீண்டும் அல்லாஹ் கிட்ட நம்ம இந்த துவாவை கேட்டால் மீண்டும் மீண்டும் அல்லாஹ் நம்மளுக்கு அந்த நேர்வழியை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். ஏன்னா அல்லாஹ் மனிதனை
இதோடைய நியதியே ஈமான் அவனுக்கு எப்பயுமே ஃபுல்லாக இருக்காது. கொஞ்சம் மேலே போகும், கொஞ்சம் கீழே வரும். ஈமான் என்பது கூடவும் குறையவும் செய்யும்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அப்படி குறைகின்ற நேரத்தில் நம்ம அல்லாஹ் கிட்ட இந்த பிரார்த்தனையை செய்யணும். இந்த பிரார்த்தனை செய்யலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஈமான் குறைஞ்சு கடைசியில் அந்த இதயத்தில் ஈமானே இல்லாமல் போயிடும். அப்படிப்பட்ட இதயத்தை தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லும் போது சொல்கிறான், அவர்களுடைய இதயத்தை நம்ம போட்டு மூடிட்டோம், நீங்கள் எவ்வளோ உபதேசம் சொன்னாலும் அது உங்களுக்கு பயனளிக்காதுன்னு அல்லாஹ் எச்சரிக்கின்ற இதயமாக அது மாறிடும். அப்போது நம்மளுடைய இதயத்தை அல்லாஹுவை நோக்கி திரும்பக்கூடிய இதயமாக, உயிருள்ள இதயமாக எப்பயுமே வச்சிருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கணும். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஹத இத் ஹதைத்தனா வஹப்லனா மில்லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். எங்கள் இறைவனே, நீ எங்களுக்கு நேர்வழியை காட்டிய பின் எங்கள் இதயங்களை அதிலிருந்து தவறுமாறு செய்துவிடாதே. இன்னும் நீ உன் புறத்திலிருந்து எங்களுக்கு நல்லருளை அளிப்பாயாக. நிச்சயமாக நீயே பெரும் கொடையாளி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.